சி என்பது இயற்கை உண்மை, வா என்பது இயற்கை விளக்கம், இம் என்பது இயற்கை ஆனந்தம், இயற்கை இன்பம். அப்ப இவை மூன்றும் எங்க இருக்குதுன்னா சிவம் என்ற செம்மை பொருள், மங்கள பொருள், அழிவற்ற பொருள் இருக்குது. கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீன். மனம் என்ற குரங்கு தாவிக்கொண்டே இருக்கும். கடல் அலை எப்படி அலையலையாக வந்து கொண்டே இருப்பது போன்று இந்த குரங்கு மனமாகப்பட்டது தாவிக்கொண்டே இருக்கும். ஆன்ம அருள் நிலைக்கு வாருங்கள், நீங்கள் வேண்டுவதெல்லாம் இறைவன் தானாகவே கொடுத்து அருள்வான். மக்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் அல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லுகின்ற அருள் வார்த்தை தான் என் வாழ்க்கை. குறித்துரைக்கின்றேன் இதனை கேண்மின், இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீன். வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன், எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயமெலாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர். சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டு அறிமின். செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின். சித்தியெலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின். சித்தியெலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் செறித்திடுகின்ற சிற்சபை நடத்தை. நமக்கு செறிவு என்றால் மிகச் சிறப்பான ஒன்றாக இருப்பது எதுவோ அந்த செறிவு. அந்த நிலையிலே இருக்கின்ற இறைவனை சிற்சபை, அந்த இறைவன் சிற்சபையிலே இருக்கின்றார். நமக்குள்ளே இருக்கின்ற அந்த சிற்சபையிலே இறைவன் நடனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அருட்காட்சியை, காணாத காட்சியை இப்பொழுது நீங்கள் எல்லாம் தெரிந்து அதை துதித்திடுங்கள். அப்பொழுது சித்தியெலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. சத்தியமாக உண்மையாக உங்களுக்கு மரணமிலா பெருவாழ்வு கிடைத்துவிடும். இதை ஏன் குறித்து உரைக்கின்றேன் என்றால், இந்த கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர். இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களாகிய நீங்கள், மனம் என்பது குரங்குக்கு ஒப்பாக குறிப்பிடுகின்றார். இந்த மனம் என்ற குரங்கு தாவிக்கொண்டே இருக்கும். கடல் அலை எப்படி அலையலையாக வந்து கொண்டே இருப்பது போன்று இந்த குரங்கு மனமாகப்பட்டது தாவிக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்படி தாவுகின்ற மனத்தை கொண்டு இந்த உலகத்திலே நாணுகின்ற உலக மக்களாக இருக்கின்ற நீங்கள் இவற்றை விடுத்து என்றும் தாவாது, எதிலும் குறிக்காது, எதையும் கேள்வி கேட்காது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளையே நினைத்திருக்கின்ற ஆன்ம அருள் நிலைக்கு வாருங்கள். நீங்கள் வேண்டுவதெல்லாம் இறைவன் தானாகவே கொடுத்து அருள்வான். இதை சொல்லுவதனால் நீங்கள் என்னை வெறித்து பார்க்கலாம். அதனால் ஒரு பயனும் உங்களிடத்திருந்தே வேண்டுகிறேன். ஏனென்றால் நான் மனம் சார்ந்த மக்களுக்காக ஜீவகாருண்ய தயவு பணிதான் செய்வேன். ஆனால் மக்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் அல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லுகின்ற அருள் வார்த்தை தான் என் வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஜீவகாருண்யம் என்ற உலக வாழ்க்கையிலே இருக்கின்ற உலக மக்களுக்காக செய்கின்ற இந்த அருட்செயலாக செய்து கொண்டு வருகின்றேன். நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த உலகத்திலே சமயங்கள் எல்லாம் இறைவனை காட்டுகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அவற்றில் உண்மை உண்டு. அந்த உண்மை உருவ வழிபாடு வரைக்கும் தான், சரியை கிரியை யோக ஞானம் வரைக்கும் அது உண்மை. ஆனால்
மரணமிலா பெருவாழ்வு அருளுகின்ற ஞானத்தில் ஞானம் என்ற நிலைக்கு அவற்றால் அடைய முடியாது என்பதை நான் உற்று உணர்ந்தேன். அந்த உணர்ந்ததன் விளைவாகத்தான் ஞானத்திலே சரியே என்ற 13வது படியிலே நீங்கள் தொடங்குங்கள். அடுத்து 14வது படி ஞானத்தில் கிரியை, 15வது ஞானத்தில் யோகம், 16வது ஞானத்தில் ஞானம் என்ற நிலையை பெற்று என்றும் இறைவனோடு இறைவனாக சாயுச்சிய நிலையிலே மரணமிலா பெருவாழ்விலே வாழ உங்களை எல்லாரையும் அழைத்து மகிழ்கின்றேன் என்று உலக மக்களை வாழ்விக்கின்ற வண்ணமாக வள்ளல் பெருமானார் அவர்கள் அழைத்து மகிழ்கின்றார். இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க ஐயா. இந்த பாடலில் மட்டும்தான் சொல்லுங்க. அந்த சிவம் ஒன்றே பொருள் என கண்டு. ஆஹா, அருமை அருமை. இந்த பாடலில் மட்டும்தான். ஆமாம், இந்த உலகத்தில் சிவம் என்பது தான். அப்போ நான் அப்படியே சிவம்னா வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, இயற்கை உண்மை. சி என்பது இயற்கை உண்மை, வா என்பது இயற்கை விளக்கம், இம் என்பது இயற்கை ஆனந்தம், இயற்கை இன்பம். அப்போ இவை மூன்றும் எங்கே இருக்குதுன்னா சிவம் என்ற செம்மை பொருள், மங்கள பொருள், அழிவற்ற பொருள் இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு மாலை நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து அந்த பொன்னிற கதிர்கள் தோன்றும். அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணை பற்றி சொல்கிறார். பொண்ணுன்னே சொல்லுவார். மாற்றை அளந்து அறிந்திலம் என்று அருமறை ஆகமங்கள் வழுத்த மணிமன்று ஓங்கி வயங்கும் அருட்பொன்னை, ஆற்றல் மிகு பெரும் பொன்னை, ஐந்தொழிலும் புரிகின்ற அரும்பொன்னை, என்றென்னை ஆண்ட செழும் பொன்னை, தேற்றமிகு பசும் பொன்னை, செம்பொன்னை, ஞான சிதம்பரத்தே விளங்கி வளர் செம்பொன்னை, காற்று அனல் ஆகாயம் கலந்த வண்ண பொன்னை, கண்டு கொண்டேன் கனிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தே. இப்போ காற்று ஆகாயம் கலந்த வண்ண பொன்னை, மாலை நேரத்தில் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய கலர் வண்ண பொன் நிறத்தில் இருக்கும். அதில் வைட்டமின் டி இருக்குது. அதை நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தாக அங்கேயே எடுத்துக்கிறோம். அப்போது இந்த வண்ண பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று அனல் ஆகாயம் மூன்றையும் அங்கே கலக்கும்போது ஏற்படுகிறது. நீங்கள் இங்கேயும் காற்று அனல் ஆகாயம் என்பதையும் உங்கள் தேகத்திலே நீங்கள் கொண்டு வருகின்ற பொழுது உங்களுக்குள்ளும் அதுதான் நடக்கும். அதுதான் சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல். இந்த மூன்றிலும் முதல் எழுத்தை மட்டும் கூட்டினீங்கன்னா சாவே போ, மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது சாகாத்தலை என்பதும் வேகா கால் என்பதும், வேகா கால்னா இந்த காற்று நம்ம உடம்புல மூக்கின் வழியாக வெளியிலே சென்று அது வெந்த காற்றா மாறுது. இப்போ இந்த வெந்த காற்றா மாறாமல் அழிவற்ற காற்றாக மாறுது தான் முதல் பாடலில் புகும் தருணம் இது கண்டீர். இந்த காற்றாகப்பட்டது மூக்கின் வழியாக வெளியே செல்வதன் மூலமாக வெந்த காற்றாக மாறுகிறது. இதை வேகாத காற்றாக மாறுகின்ற வித்தை தான் அந்த சிற்சபைக்குள்ளே இந்த ஜீவக்காற்றை, கண்டத்திலே இருக்கின்ற இந்த ஜீவக்காற்றை அண்டத்திலே இருக்கின்ற சிற்சபைக்குள்ளே செலுத்த வேண்டும் என்பதுதான் அந்த முதல் பாடலிலே தொடங்கி இதுகாரும் வந்து கொண்டிருக்கின்ற சிற்சபை என்று வந்து கொண்டிருக்கின்றவற்றிலே இவற்றை அப்படி நீங்கள் அதை செலுத்துகின்ற பொழுது உங்களுக்குள் தெல் அமுதம் சுரக்கும். வள்ளல் பெருமானாராகிய எனக்குள்ளும் சுரந்தது, இது உங்களுக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் சுரக்கும் என்ற பேருண்மையைத்தான் இங்கே சொல்லி வருகின்றார். எனவே சிவம் ஒன்றே பொருள் என கண்டு அறிமின். இந்த இயற்கை உண்மைதான் நான், இயற்கை விளக்கம்தான் நான், இயற்கை இன்பம்தான் நான். இப்போ இது மூணு எங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட இருக்குது. அந்த அவருடைய குணங்களை எல்லாம் இப்பொழுது நான் பெற்றிருக்கின்றேன். அதனால் நான் வேறு அல்ல, அவர் வேறு அல்ல. எப்படி நீங்கள் முதல்ல என்ன சொல்கிறார் மக்களை பார்த்து, யான் வேறு நீர் வேறு அல்ல என்று கூறுகின்றார். நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்கிறார். இப்போ இறைவனுடைய அருளை இவர் பெற்றதனால் நான் வேறு அல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு அல்ல, நாங்கள் இருவரும் ஒன்றே என்று இங்கு கூறுகின்றார். இது எனக்கு மட்டும் கிடைத்தது என்றால் இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது சத்தியமாக கிடைக்கும். இதுதான்
உண்மை என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு அறுதியிட்டு உறுதியாக சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிந்து அந்த சிவமும் நீங்களாகவே மாற வேண்டும் என்ற உண்மையைத்தான் மரணமிலா பெருவாழ்வு என்று நமக்கு அழைத்து மகிழ்கின்றார். நன்றி ஐயா.